நடமாடும் நகைக்கடையாக வந்த ஏழுமலையான் பக்தர். வெங்கடாச்சலபதி தொழிலை விருத்தியடைய செய்தார். அவர் வாங்கி போட்ட நகை இது என கூறும் நம்பிக்கை. ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தீவிர ஏழுமலையான் பக்தரான மதுசூதன். அங்கு அவர் 2 ஹோட்டல்களை சொந்தமாக அமைத்து நிர்வகித்து வரும் நிலையில் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறாராம். வருடந்தோறும் ஏழுமலையானை வேண்டிக் கொண்டு சென்றால் தனக்கு தொழிலில் அதிக வருமானம் கிடைப்பதாக அவர் நம்புகிறார். இதனால் வருமானத்திற்கு குறைவு இல்லாத நிலையில் தங்க ஆபரணங்களை அதிகமாக அணிந்து நடமாடும் நகைக்கடையாக காட்சியளிப்பதில் மதுசூதனுக்கு அதீத இஷ்டமாம். எனவே கோவில்களில் இறை மூர்த்திகளுக்கு அணிவிக்கப்படுவது போன்ற பெரிய பெரிய தங்க ஆபரணங்களை வாங்கி அவர் அணிந்து வருகிறாராம். பெரிய அளவிலான பிரேஸ்லெட், பெரிய பெரிய மோதிரங்கள், பெரிய தங்கச்சங்கிலி, அதில் பெரிய டாலர் உள்ளிட்ட சுமார் 2 கிலோவுக்கும் அதிக எடை உள்ள தங்க ஆபரணங்களை அணிந்து வந்து ஏழுமலையானை வழிபட்ட மதுசூதனை சாமி கும்பிட வந்திருந்த மற்ற பக்தர்கள், இவர் என்னப்பா ஏழுமலையானுக்கே போட்டி போடுவார் போல என சிரித்துக்கொண்டே கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள்.